இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஜீவிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜீவிங்கிற படம் வந்து போட்டிருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஜீவிங்கிற படத்தில் பார்த்திங்கன்னா வந்து கர்ப்பமாகி வலி தாங்காமல் வந்து குழந்த புதுசாக வந்து பார்த்துட்ருக்காங்க. அந்த சீனை வந்து காட்டுறாங்க. இது வந்து எதனாலன்னு பார்த்திங்கன்னா நம்ம புலிமுருகன் படத்தோடைய வந்து இந்த படத்தை வந்து ஒப்பிடலாம். ஏன்னா காட்டுக்குள்ளே வந்து மரத்தை வெட்டுறதுக்கும் சரி, வேட்டையாடுறதுக்கும் சரி, அந்த மாளிகையில் இதெல்லாமே வந்து ஃபாரஸ்ட் இடம், இங்கே வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தடுக்கிறதுக்காக வந்து போலீஸ் ஆளுங்க எல்லாமே வந்து வராங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த காட்டை வந்து அழிக்கக்கூடாது, நம்ம இந்த ஹீரோ வந்து அதை வந்து தடுக்கிறாரு. நாங்கள் மலைவாழ் மக்கள் இங்கே தான் வந்து வாழும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்புறம் அந்த குழந்த பிறக்க போகிறது வந்து இவங்க அடுத்த வம்சாவளியோட ஒரு சிறந்த வீரனாக வந்து கருதுகிறாங்க. அப்புறம் இது வேறு இந்த ஒய்ஃபையும் வந்து அவன் காப்பாற்றணும், அந்த பிரசவ வலியிலேருந்து காப்பாற்றி குழந்தைய வந்து நல்லபடியாக வந்து தத்தெடுக்கணும். அதுக்கப்புறமா அந்த காட்டில் இருக்க மலைவாழ் மக்களத்தையும் வந்து காப்பாற்றணும். இது மலைவாழ் மக்கள் எல்லாத்தையும் விரட்ட வர அந்த போலீஸ்காரங்க எல்லாத்தையும் வந்து அடிக்கிறாங்க. ரெண்டாவது என்ன பார்த்திங்கன்னா டூர் சுற்றி பார்க்குறதுக்காக அந்த மலையில் சுற்றி நைட் டூரு வந்து வந்திருக்காங்க. அப்புறம் பொண்ணுங்களும் அப்புறம் பசங்களும் அவங்களும் வந்து காட்டில் வழி தெரியாமல் போயிடுறாங்க. அது இருட்டு போதையில். அப்புறம் அவங்க அந்த இருட்டில் வந்து எப்படி வெளிச்சத்துக்கு வராங்க, எப்படி அவங்க விடிஞ்சோடனே நல்ல வழியை கண்டுபிடிச்சி உள்ள வராங்கிறத வந்து காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க இந்த மலைவாழ் மக்களை வெட்டிகிட்ருக்கிறதும் சரி, அடித்து கொண்டுட்ருக்கிறதும் சரி, இவங்கள வந்து எப்படி இவங்களோட விஷயத்துக்குள்ளே வந்து இவங்கள காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறத வந்து காட்டுறாங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ராகுல் லாரன்ஸ் நடிச்சு சிகிரிதண்டா டெவலப்ஸ் ஆகிற மாதிரியும், அந்த பழங்கால மலைக்கொடியில் வாழ்ந்துட்டுருக்க பழைய ட்ரைப்ஸு, அந்த பழைய சாதிங்களை வந்து எப்படி பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரியும், அப்புறம் நீங்கள் கந்தாரா பார்த்துருப்பீங்க. கந்தாரா படம் மாதிரி தான் வந்து ஃபீலாக வந்து பார்க்கும்போதும், ஏன்னா ஆக்டர்ஸ் எல்லோருமே புதுசாக இருக்கனால வந்து நீங்கள் இதை இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குற கொஞ்சம் போர் அடிக்குன்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு ஏன் ஜீவின்னு பேர் வச்சுருக்காங்கன்னா, இது வந்து ஒரு பொம்பளை புள்ள தான் வந்து உசுறு கொடுக்குது, அதனால் வந்து ஜீவின்னு வச்சுருக்காங்க. இதுக்கு பிறக்க போகிற குழந்த கூடயும் ஒரு பொண்ணா இல்லாட்டி பையனாக வந்து இருக்கலாம். அந்த உசுரை கொடுக்குறதுனால தான் ஜீவின்னு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு, இந்த படத்தோட மெயின் பொண்ணுன்னு பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு மட்டும்தான். அந்த பொண்ணை வந்து நிறையா படத்துலேயே நீங்கள் பார்த்துருக்கீங்க.